எங்க சர்ச்சுக்கு ரொம்ப பக்கத்துல தான். ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் பண்ணாலே எங்க வீட்டுக்கு வந்துரலாம். அதனால ஈஸ்டர் சர்வீஸ முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்தாச்சு மதியானம் சாப்பிடுறதுக்கு. அம்மா மட்டன் பிரியாணி மட்டும் நீ பண்ணிருன்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அம்மா அந்த பீஃப் ரோஸ்ட்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற எல்லா வேலையுமே அவங்களே முடிச்சுட்டாங்க. சிக்கன் 65க்கு மசாலா தடவி வச்சுட்டாங்க. வேற எல்லாமே பண்ணிட்டாங்க. எனக்கு வச்ச ஒரே வேலை அந்த மட்டன் பிரியாணி தான். எனக்கு அம்மா பண்ற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மாக்கு நான் பண்ற பிரியாணி பிடிக்கும். அதனால தான் அம்மா என்ன சமைக்க சொன்னது. ஆனா சமைக்க சொல்லிட்டு ஒரே புலம்பிட்டே இருந்தாங்க. நான் உன்ன கஷ்டப்படுத்துறேனோ, கஷ்டப்படுத்துறேனோன்னு. இதுல என்ன கஷ்டம் வீட்லனா நான் தான் எல்லாமே கட் பண்ணி பண்ணணும். இங்க அம்மா எல்லாமே ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. ஜஸ்ட் எனக்கு கிண்டுற வேலை மட்டும் தான். அவங்க இந்த மாரி என்ன வேலை வாங்குறதா நினைக்கிறாங்களா? எனக்கு எப்பவுமே அங்க போகும்போது ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆகும். என்னன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டே போகுது. இன்னுமே அவங்களே எல்லா வேலையுமே பண்றாங்களே! என்னைக்காவது ஒரு நாளாவது வாய தொறந்து, "அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க. நானே பண்றேன்" அப்படின்னு சொல்லலாமான்னு தோணும். ஆனா அங்க போனா தானே நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். அதனால அப்படி ஃப்ரீயாவே உட்காந்துட்டு வந்துறது. இன்னைக்கு பிரியாணி சக்சஸ். ரொம்ப நல்லா வந்திருந்து. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஒண்ணு தோணுது. நான் நல்லா சாப்பிட்டேன். என் அப்பாவும் சாப்பிட்டத பார்த்தேன். ஆனா அம்மா பிரியாணி சாப்பிட்டத பார்க்கவே இல்ல. பார்த்தீங்களா? அவங்க என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. ஆனா அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இப்ப நான் காமிக்கிறது எத்தன பேருக்கு தெரியும்னு சொல்லுங்க. இதோட பேர் வந்து வாட்டர் ஆப்பிள்ன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். இது யாரோ குடுத்ததாட்ட அம்மா சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு.